வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாவும் அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துறதாவும் இருக்க போகுது. இரண்டாவது குவாண்டம் புரட்சியை உருவாக்குற கண்ணுக்கு தெரியாத அந்த பிரம்மாண்டமான சக்திகள் பத்தியும் அது ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதையும் இந்த விரிவான அலசல்ல நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட், நீங்க உருவாக்குன அத்தனை பாஸ்வேர்டுகள், ஏன் ஒட்டுமொத்த ராணுவ ரகசியங்கள் கூட ஒரே ராத்திரியில உடைக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? கேட்கவே ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, இதுதான் ரொம்ப வேகமா நம்ம நெருங்கிட்டு இருக்கிற நிஜம். சரி, குவாண்டம் புரட்சியின் தொடக்கம் இது எப்படி, ஏன் இப்ப ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். திடீர்னு ஏன் உலக நாடுகள் எல்லாம் இதுல இவ்வளவு தீவிரமா முதலீடு செய்றாங்க? சர்வதேச பொருளாதார அமைப்பான OECD தரவுகள் என்ன சொல்லுது தெரியுமா? 2014 இருந்து குவாண்டம் தொடர்பான சர்வதேச காப்புரிமைகள் வருஷத்துக்கு 20% அப்படிங்கிற அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 2022ல தகவல் தொடர்பு துறையையே முந்தி குவாண்டம் கம்ப்யூட்டிங் அதிகாரப்பூர்வமா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அடுத்ததா, குவாண்டம் அறிவியல் செயல்படும் விதம். இதுக்குள்ள என்னதான் சயின்ஸ் இருக்கு? இது எப்படி நம்மளோட ரெகுலர் கம்ப்யூட்டர் அறிவியலே முழுமையா புரட்டி போடுதுன்னு சொல்றேன். நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் எல்லாமே வீட்ல இருக்கிற லைட் சுவிட்ச் மாதிரி தான், ஒன்னு ஆன் இல்லனா ஆஃப். ஆனா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது. அது மேச மேல வேகமா சுழண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நாணயம் மாதிரி. அது சுழலும் போது ஒரே நேரத்துல பூவாவும் இருக்கு, தலையாவும் இருக்கு. இதத்தான் இயற்பியல்ல சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மாயாஜால விதியும் சேர்த்து பாருங்க. எப்படின்னா, வெவ்வேறு அறைகள்ல சுழற ரெண்டு குவாண்டம் நாணயங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலால இணைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். நீங்க ஒன்ன தடுத்து நிறுத்தினா எந்த நேரடி தொடர்பும் இதாமலே அடுத்த நொடியே ரெண்டாவது நாணயமும் அதே நிலையில டக்குன்னு நின்னுடும். இந்த ரெண்டு விதிகளும் சேரும்போது கம்ப்யூட்டரோட வேகம் பல மில்லியன் மடங்கு அதிகமாகுது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. உலகளாவிய குவாண்டம் முதலீடுகளை கவனிச்சோன்னா 60% நிதி அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஆனா நிஜமாவே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குற PhD முடிச்சவங்களால நடத்தப்படும் குவாண்டம் ஸ்டார்ட் அப்கள்ல 70% அமெரிக்காவுக்கு வெளியில உலகமெங்கும் சிதறி கிடக்கு. பணமும் அறிவியலும் இப்படி வெவ்வேறு இடத்துல இருக்கிறது ஒரு விசித்திரமான விஷயம் தானே. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, டிஜிட்டல் பாதுகாப்பிற்கான பேராபத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாயாஜால குவாண்டம் நாணயங்கள் முழுமையா பயன்பாட்டுக்கு வந்தா நம்ம டிஜிட்டல் தரவுகளுக்கு என்ன ஆகும்? நாம இப்ப பயன்படுத்துற RSA டிஜிட்டல் லாக் எல்லாமே நீளமான எண்களை பெருக்கிற முறையே அடிப்படையா வச்சிருக்கு. இதை உடைக்க சாதாரண கம்ப்யூட்டர்களுக்கு பலாயிரம் வருஷங்கள் ஆகலாம். ஆனா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரால அத்தனை சாவிகளையும் ஒரே நேரத்துல போட்டு பார்த்து சரியான சாவிய வெறும் சில வினாடிகள்லயே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இது ஏதோ ஃபியூச்சர்ல வரப்போற ஆபத்துன்னு நினைக்காதீங்க. இப்பவே நடந்துட்டு இருக்கு. இப்போது திருடு பிறகு உடை, அதாவது ஸ்டீல் நவ் டீக்ரிப்லேட்டர். ஹேக்கர்களும் உளவு அமைப்புகளும் இப்போதைக்கு உடைக்க முடியாத ராணுவ ரகசியங்கள், மரபணு தரவுகளை எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து திருடி பெரிய அளவுல சர்வர் செலவு செஞ்சு அப்படியே சேமிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல குவாண்டம் கம்ப்யூட்டர் கைக்கு வந்த உடனே அதை சுலபமா உடைச்சு பல $1 ட்ரில்லியன் மதிப்பா அவங்க சுருட்டிடலாம். இது நிஜமாவே ஒரு டைம் பாம் மாதிரி டிக் டிக்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் G7 சைபர் நிபுணர் குழு மிக அவசரமான ஒரு காலக்கெடுவை கொடுத்திருக்காங்க. 2030க்குள்ள முக்கிய உள்கட்டமைப்புகள் மாறத் தொடங்கணும். 2035க்குள்ள ஒட்டுமொத்த நிதித்துறையும் குவாண்டம் தாக்குதல்களை எதிர்க்கும் கட்டமைப்புக்கு முழுமையா மாறிடணும்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. சரி, விநியோக சங்கிலியும் புவிசார் அரசியலும், இதோட அரசியல் பின்னணி என்ன? இந்த குவாண்டம் மிஷின்களை உருவாக்குற மூலப்பொருட்கள் யார் கையில இருக்கோ அவங்க தான் உலகத்தையே ஆளப்போறாங்க. இது இப்போ ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் போர்க்களமா மாறிடுச்சு. விஞ்ஞானிகள் இப்போ கியூபிட்டுகளை இயக்க 4 வெவ்வேறு வகையான இன்ஜின்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது, இந்த ஒவ்வொரு முறைக்கும் மிகவும் குறிப்பிட்ட மிக மிக அரிதான மூலப்பொருட்கள் தேவைப்படுது. இதுல ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் என்னன்னா, நேட்டோ அமைப்போட இந்த புள்ளி விவரம் தான். குவாண்டம் உதிரி பாகங்களுக்கு தேவையான மிக தூய்மையான பொருட்களை பதப்படுத்தும் வேளைகள்ல 90%க்கும் அதிகமானவை நேட்டோ கூட்டமைப்புக்கு வெளியே தான் நடக்குது. உதாரணமா ஹீலியம்-3 அப்படிங்கிற ஒரு அரிய பொருளை எடுத்துக்கலாம். இது அணு ஆயுத தயாரிப்போட துணை விளைபொருளான ட்ரிட்டியம் சிதைவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒண்ணு. இது சாதாரணமா மார்க்கெட்ல கிடைக்காது. உங்ககிட்ட குவாண்டம் இயந்திரத்தை உருவாக்குற பெர்ஃபெக்டான ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் அதை முடுக்கிற குறிப்பிட்ட ஸ்க்ரூக்களான இந்த ஹீலியம்-3 உங்க எதிரி நாட்டு கட்டுப்பாட்டுல இருந்தா உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. இது இப்போ ஒரு நவீன கால வர்த்தக போரியே உருவாக்கியிருக்கு. உலக வர்த்தக அமைப்போட கேட் விதிகளில் உள்ள தேசிய பாதுகாப்பு விதிவிலக்கு அப்படிங்கிற ஒரு ஓட்டையை பயன்படுத்தி அமெரிக்காவும் சீனாவும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் அரிய கச்சா பொருட்களையும் ஏற்றுமதி செய்ய தடை விதித்து மாறி மாறி முட்டுக்கட்ட போடுறாங்க.
இந்த ஒட்டுமொத்த குவாண்டம் சுற்றுச்சூழல் அமைப்புல நம்ம இந்தியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமான இடத்துல இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க நிறுவனங்களுக்காக 275க்கும் மேற்பட்ட காப்புரிமைகளை உருவாக்கி மூளைசாலிகளின் மையமாக நாம இருக்கோம், முக்கிய அலுமினியத்தை ஏற்றுமதி செய்யறோம். ஆனா அதே சமயம் நமக்கு தேவையான சிறப்பு ரசாயன கலவைகளை இறக்குமதி செய்யறதுல மற்ற நாடுகளை நம்பி பெரும் சவால்களையும் சந்திச்சிட்டு இருக்கோம். இறுதியா எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் கொள்கைகள் என்னென்னு பாப்போம். எல்லா நாடுகளும் இந்த தொழில்நுட்பத்தை தங்களுக்கே சொந்தமாக்கிக்க நினைக்கும்போது உலக பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யறது? இதுக்கு ஸ்டான்ஃபோர்ட் சட்டப்பள்ளி ஒரு 10 கொள்கைகள் கொண்ட SEA கட்டமைப்பை சொல்றாங்க. அதாவது சேஃப்கார்டிங் பாதுகாத்தல், எங்கேஜிங் ஈடுபடுத்துதல் மற்றும் அட்வான்சிங் மேம்படுத்துதல். இதுல இந்த பாதுகாத்தல் கொள்கைக்காக ஒரு ஹார்ட்வேர் கில் ஸ்விட்ச் வைக்கலான்னு கூட சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க. -273 டிகிரி குளிர்ந்த நிலையில இயங்குற ஒரு அதிநவீன மிஷின்ல போய் மனுஷங்க அழுத்தக்கூடிய ஒரு மேனுவல் ஸ்விட்சை வைக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க். இத ஹேக்கர்களுக்கு நாமே வாசல திறந்து விடுற மாதிரி ஆயிடும்னு பல விமர்சகர்கள் சொல்றாங்க. பாசிட்டிவான சைட்ல பார்த்தா மேம்படுத்துதல் அப்படிங்கிற பகுதி ரொம்ப அருமையானது. ஐக்கிய நாடுகள் சபையோட நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைய இந்த மாபெரும் சக்தியை நாம பயன்படுத்தலாம். ரொம்ப துல்லியமா காலநிலை மாற்றத்தை கணிக்கிறதுலேருந்து உயிர்காக்கும் புது தடுப்பூசிகளை பல வருஷங்களுக்கு பதிலா சில மாசங்களே கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நிறைய சாதிக்கலாம். இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாப்பா நடைமுறைக்கு கொண்டு வர வல்லுநர்கள் குவாண்டம் சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற பாதுகாப்பான பரிசோதனை கூடங்களை உருவாக்க சொல்றாங்க. இங்க அரசாங்கங்களும் தனியார் நிறுவனங்களும் ஒன்னா சேர்ந்து புது தொழில்நுட்பத்தையும் அதை கட்டுப்படுத்தும் சட்டங்களையும் எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசலோட இறுதியில உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உலக நாடுகள் எல்லாம் ஒண்ணு கூடி விநியோக சங்கிலிகளையும் மூலப்பொருட்களையும் சட்டம் போட்டு கட்டுப்படுத்தலாம். ஆனா கட்டுப்பாட்டை மீறி தன்னிச்சையா செயல்படுற ஒரு AI கிளவுட் மூலமா நேரடியாக இந்த பிரம்மாண்டமான குவாண்டம் கம்ப்யூட்டர்களை அக்சஸ் பண்ணா நம்மளோட நிலைமை என்னவாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, நன்றி, நன்றி.